ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட்சாகா, யுவர் ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி கிட்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியல, கொஞ்சம் எடுத்த வரைக்கும் கிளிப்ஸ் ஆட் பண்ணி தான் இதை நான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்பா அம்மாலாம் வரவும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால் ஃபுல்லாகவே என்னால் எடுக்க முடியல. மற்றவங்களாம் எடுத்த கிளிப்ஸ் தான் இதில் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பர்த்டேக்கு இந்த தடவை மெமரபிளாக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி பேங்க் தான் வாங்கியிருந்தேன். மணி பேங்க்கு, அப்புறம் பென்சில், ஷார்ப்னர் அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு, சின்ன பால், ஜம்பிங் பால் மாதிரி இருக்கும்ல, அது வாங்கியிருந்தேன். இதான் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தேன் எல்லாேருக்கும். இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ பேக்கில் போட்டு ரிட்டன் கிஃப்டாக எல்லாத்தையும் மார்னிங்கே எடுத்து வச்சிட்டோம். மொத்தம் 15 கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் எடுத்து வச்சோம். இது கூடவே சாக்லேட்டும் போட்டிருந்தேன், ஒரு சாக்லேட்டு. ஈவினிங் 7 o'clock தான் சொல்லியிருந்தோம். ஆனால் 7 o'clock ஆரம்பிக்கிறதுக்கு கேக் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பசங்க ஃபஸ்ட்டு சாங்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடினாங்க. RRR சாங்க்கு தான் இந்த பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க, ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம். நான் ஸ்நாக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணியிருந்தேன். பிரெட் சாண்ட்விட்ச், வெஜ் பிரெட் சாண்ட்விட்சு, அப்புறம் ஒரு மாஸா மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் மாதிரி, சாக்லேட் சிரப் ஊற்றி ஃப்ரூட்ஸு கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பசங்க எல்லாருமே யாருமே ஆட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. சொன்ன உடனே அவங்க ஒரு சாங் எடுத்துக்கிட்டு இந்த சாங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக ஆடினாங்க. சுபிக்ஷாவோட ஃப்ரெண்டு, அவள் வந்தோடனே பசங்க வளர்ந்துட்டாங்கங்கிறது நல்லா காமிக்கிறாங்க. அவள் வந்தோடனே அவளுக்கு மட்டும் போய் நான் செஞ்சு வச்சுருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அழகாக எடுத்துகிட்டு கொடுக்குறா. அந்தளவுக்கு அவள் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவள் எடுத்துகிட்டு கொடுக்கணுன்ட்டு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. வந்தோடனே அவளே எடுத்துகிட்டு வரா. ஃபுல்லாக சாங்ஸ் போட்டேன்னா எனக்கு காப்பிரைட் வருது. அதனால தான் ஃபுல்லாக சாங் என்னால் போட்டு பசங்க ஆடுறதை இது பண்ண முடியல, காட்ட முடியல. ஸோ நான் கொஞ்சம் மியூசிக் இடையில ஆட் பண்ணி தான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தடவை பசங்க கேக் அவங்க ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண மாதிரி வாங்கியிருந்தோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் எல்லாருமே ஆடிக்கிடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க பசங்களாம். அதனால் உண்மையாக சொல்லணும்னா எல்லாருக்குமே பசி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படா கேக் வருங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேக் வெட்டிட்டு உடனே எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 8 o'clock மேலே ஆயிடுச்சு. சரின்ட்டு எல்லாமே சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பாப்பா பிறந்த ஃபஸ்ட்டு
ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ. ஹாஸ்பிட்டலில் வந்து தம்பிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பாப்பா அன்றைக்கி தான் பிறந்திருப்பா. என்னால் மறக்கவே முடியாத ஒரு ஃபோட்டோ. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோ நான் திருப்பி பார்க்குறப்ப எனக்கு அந்த டேயை திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ சில ஃபோட்டோஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஃபோட்டோஸ்ன்னு நினப்பேன். யூடியூப் வந்து எனக்கு அதுக்கும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களை வந்து திருப்பி பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப வந்து அழியாமல் இதில் ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி நிறைய தடவை நான் நினச்சிருக்கேன். உங்களுக்குமே இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. 9 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது கூடவே வந்து ஃபோட்டோஸும் சேர்த்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.